அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மாத சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றுதான் சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போதே லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கின்றனர். ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி திதிகளிலும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் முருகனுக்குன்னு நோன்பு வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களின் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாக பார்க்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றுதான் சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விழாவின் போதே லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டுமல்ல, மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். வளர்பிறை, தேய்பிறை சஷ்டி என்று மாதத்திற்கு 2 முறை சஷ்டி வருவதுண்டு. பொதுவாக குழந்தை வரம் வேண்டுபவர்களே சஷ்டி விரதம் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சஷ்டி விரதம் வழியிருந்து முருகனை வழிபட்டால் அவரின் கஷ்டத்தை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் என்பது உண்மை. மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை நீங்கள் யாரெல்லாம் இருக்கலாம் என்றால், விரதம் இருக்கும் முறை என்ன என்று பார்க்கலாம். நீங்கள் முருகப்பெருமானை வழிபட நீங்கள் கண்டிப்பாக உள்ள தூய்மையாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் என்று பார்த்தால், குழந்தை இல்லாதவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என நினைப்பவர்கள், நோய் குணமாக வேண்டும் என்பவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், கல்வியில் மேன்மை பெற வேண்டுபவர்கள், எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனையில் இருந்து கொண்டே இருக்கின்றது என்பவர்கள் மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம். இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை உள்ளதோ அந்த குறை பிரச்சனை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம். எப்போது துவங்க வேண்டும் என்று பார்த்தால், பிரச்சனைகள் தேய வேண்டும் என்பவர்கள் தேய்பிறை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்குவோம் அது வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் வளர்பிறை சஷ்டியிலும் விரதம் இருக்க துவங்கலாம் என்பார்கள். ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை, தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்க நீங்கள் நல்ல ஒரு மன தூய்மையுடன் இருக்க வேண்டும். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து உடல் குளித்துவிட்டு விளக்கேற்றி வீட்டில் உள்ள முருகன் திருவுருவப் படத்திற்கு செவ்வந்தி பூ அல்லது ஏதோ ஒரு வெள்ளை நிற பூ அணிவிக்க வேண்டும். நெய்வேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அதோடு 2 வாழைப்பழங்கள் அல்லது என்ன பழம் கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு பழம் வைத்து மனமுருகி நமது முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும். முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்ட விரதத்தை துவங்க வேண்டும். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று வணங்க வேண்டும். ஒருவேளை சாப்பாடு இல்லாமலோ அல்லது 2 வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மட்டும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம். உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் கண்டிப்பாக விரதம் இருக்கலாம். மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் 6 அகல் விளக்குகள் தீபம் ஏற்ற வேண்டும். அதில் 6 நெய் தீபமாக ஏற்றலாம் அல்லது ஒரு தீபமாவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபட வேண்டும். பூஜை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்துவிட்டு முறத்தை விடித்து கொள்ளலாம். குழந்தை பேறு வேண்டி விரதம் இருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை என 2 வேளையிலும் பாராயணம் செய்ய வேண்டும். மற்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் அவர்களுக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம். அல்லது பொதுவாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் யார் வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாம். எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருக்க வேண்டும். குழந்தை வரம் வேண்டுபவர்கள் குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
குழந்தை வரம் வேண்டுவோர் சொல்ல வேண்டிய திருப்புகழ் பாடலாக செகமாயையுற்றென வாழ்வியல் வைத்த திருமாது கெர்ப்ப முடலுரித்து தெசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாளித்த பொருளாகி மகவாயினுச்சி விழியான யுத்தத்தில் மலை யுத்தத்தில் உழுவாடி. இந்த பாடலை கண்டிப்பாக பாடி முருகப்பெருமானின் அருளை பெற நாங்கள் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.